தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியல். முதல்முறை வாக்காளர்கள் வெறும் எண்கள் அல்ல, அவர்கள் ஒரு அரசியல் சுனாமியின் தொடக்கம். அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா அல்லது தொடர்ச்சியை விரும்புகிறார்களா? இந்த தேர்தலில் 18 முதல் 22 வயதுடைய வாக்காளர்களின் எண்ணிக்கை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளது. பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போவது இவர்கள்தான். தமிழக அரசியல் வரலாற்றில் இளைஞர்களின் பங்கு எப்போதும் முக்கியமானது. 1960களின் இந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது சமீபத்திய ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், தமிழக இளைஞர்கள் ஒன்றிணைந்தால் எத்தகைய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை உலகம் ஏற்கனவே பார்த்திருக்கிறது. அந்த உத்வேகம் இப்போது வாக்குச்சாவடிக்கு திரும்புகிறது. இன்றைய இளைஞர்களின் முன்னுரிமைகள் என்ன? அவர்கள் வெறும் இலவசங்களை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் கேட்பது தரமான கல்வி மற்றும் நிலையான வேலைவாய்ப்பு. வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இதற்கான தீர்வை எந்த கட்சி முன்வைக்கிறதோ அவர்களுக்கே இளைஞர்களின் ஆதரவு கிடைக்கும். கல்விக் கொள்கைகள் மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்தும் இந்த புதிய வாக்காளர்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். அவர்களின் கேள்விகள் கூர்மையானவை. அரசியல் கட்சிகளின் போர்க்களம் இப்போது சமூக வலைதளங்களுக்கு மாறியுள்ளது. வாட்ஸ்அப் முதல் இன்ஸ்டாகிராம் வரை பிரச்சாரங்கள் பட்டையை கிளப்புகின்றன. ஒவ்வொரு மீம்ஸும் ஒவ்வொரு ஷார்ட் வீடியோவும் ஒரு வாக்காளரின் மனநிலையை மாற்றும் வல்லமை கொண்டது. இதை அரசியல் கட்சிகள் மிகச்சரியாக பயன்படுத்துகின்றன. தகவல் தொழில்நுட்ப வசதிகளால் ஒவ்வொரு இளைஞரின் விருப்பத்தையும் அறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு பிரச்சாரங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. இது ஒரு டிஜிட்டல் போர். இளம்பெண் வாக்காளர்களின் தாக்கம் இந்த முறை மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களின் தேர்வுகள் என்னவாக இருக்கும்? பாதுகாப்பு, சம உரிமை மற்றும் கல்வி உதவித்தொகை போன்ற அம்சங்கள் இவர்களின் முடிவை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக உள்ளன. தமிழக அரசியலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது. இன்றைய நட்சத்திரங்களின் அரசியல் வருகை இளைஞர்களிடம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ரசிகர் மன்றங்கள் இப்போது அரசியல் இயக்கங்களாக மாறி வருகின்றன. இது வாக்கு வங்கியில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது $1,000,000 கேள்வி. தேசிய கட்சிகளின் வரவும் மாநில கட்சிகளின் பிடியும், இவற்றுக்கு இடையே இளைஞர்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள்? மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விவாதங்கள் இந்த தேர்தலின் மையப்புள்ளியாக மாறியுள்ளன. ஆளும் கட்சியான திமுக தனது இளைஞர் அணி மூலமாக அடிமட்ட அளவில் இளைஞர்களை ஒருங்கிணைத்து வருகிறது. தகவல் தொழில்நுட்ப பிரிவும் தீவிரமாக செயல்படுகிறது. அரசு திட்டங்கள் இளைஞர்களை சென்றடைவதை உறுதி செய்வதும் சமூக வலைதளங்களில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை எதிர்கொள்வதும் இவர்களின் முக்கிய பணி. எதிர்க்கட்சியான அதிமுக தனது கடந்த கால சாதனைகளை முன்வைத்து இளைஞர்களிடம் ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்பை கோருகிறது. இவர்களின் வாக்குறுதிகள் கவனிக்கத்தக்கவை. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதிமொழி மற்றும் கல்வி கடன் தள்ளுபடி போன்ற அம்சங்களை அதிமுக தனது பிரச்சாரத்தின் மையமாக வைத்துள்ளது. மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களுக்கு ஒரு மாற்று வழியாக புதிய கட்சிகள் உருவெடுத்துள்ளன. இவர்களின் கொள்கைகள் இளைஞர்களை ஈர்க்கின்றனவா? இரு பெரும் கட்சிகளையும் தாண்டி புதிய சிந்தனையுடன் வரும் இக்கட்சிகள் இளைஞர்களின் வாக்குகளை கணிசமாக பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரியானவை அல்ல. அவற்றை நாம் உற்று நோக்க வேண்டும். நகர்ப்புற இளைஞர்கள் பெரும்பாலும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி, தகவல் தொழில்நுட்ப வேலைகள் மற்றும் நவீன வசதிகளை அதிகம் எதிர்பார்க்கிறார்கள். கிராமப்புற இளைஞர்களை பொறுத்தவரை விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் மற்றும் உள்ளூர் வேலைவாய்ப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கை. இந்த மாற்றத்தை ஏன் அரசியல் சுனாமி என்கிறோம்? ஏனெனில் இது ஒரு அமைதியான அலைபோலத் தொடங்கி தேர்தலன்று ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கும். வெளியே தெரியாத இந்த அமைதியான மாற்றம் வாக்குப்பதிவு நாளன்று யாரையும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை தரலாம். இதுவே அரசியல் வல்லுநர்களின் கணிப்பு. இது வெறும் ஒரு தேர்தலுக்கான மாற்றம் மட்டுமல்ல, தமிழக அரசியலின் அடுத்த 10 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகும் ஒரு பெரும் திருப்பம். ஒரு முன்னேறிய மற்றும் வளமான தமிழகத்தை படைக்கப் போவது இந்த இளைய தலைமுறைதான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த முறை முதல்முறை வாக்காளர்களின் வாக்கு சதவீதம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இந்த அதிகரிப்பு ஆளுங்கட்சிக்கு சாதகமா அல்லது எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பா என்பது ஒரு பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. இளைஞர்களின் இந்த விழிப்புணர்வு ஜனநாயகத்தை வலுப்படுத்தும். சமூகத்தில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை விதைக்கும் என்பதில் ஐயமில்லை. உங்கள் ஒவ்வொரு வாக்கும் ஒரு மாபெரும் மாற்றத்தின் தொடக்கம். ஜனநாயக கடமையை ஆற்றுவதில் பெருமிதம் கொள்வோம். தமிழகத்தின் எதிர்காலம் உங்கள் விரல் நுனியில் இருக்கிறது. உங்கள் முடிவு ஒரு புதிய சரித்திரத்தை படைக்கும். சிந்தித்து வாக்களியுங்கள். உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக உங்கள் கடமையை செய்யுங்கள். உங்கள் குரல் நாடெங்கும் ஒலிக்கட்டும். தமிழக அரசியலில் இந்த இளைய தலைமுறை ஏற்படுத்தப் போகும் மாற்றம் என்ன? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.